நியாயப்பிரமாண புஸ்தகம் அதிகாரம் 8. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டுவர வேண்டுமென்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் சமாயாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி புரிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யேசுவா, பானி, செரபியா, யாமின், அக்கூப், சபதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தஞ்சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலே தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடுகிறார்கள். அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாண வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே கூடி வந்திருக்கிற காலம் 7ஆம் மாதம் முதல் தேதியாகும். இது யூதர்களுடைய எக்காலங்களின் பண்டிகை நாள். ஒவ்வொரு 7வது வருஷத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் கூடி வர வேண்டும். இது எக்காலங்கள் ஊதும் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு உபதேசிப்பது ஆசாரியரின் பணிவிடையாகும். எக்காலங்களின் பண்டிகை ஓய்வு நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஓய்வு நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒருமனப்பட்டு கூடி வருவது வழக்கம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தினால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. லேவியராகமம் 23:24. 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் ஊதும் நாளாக இருக்க வேண்டும். எண்ணாகமம் 29:1. யூதர்களுக்கு 7ஆம் மாதம் முதல் தேதியானது மிகவும் விசேஷித்த நாளாயிருக்கிறது. இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடம் கட்டி முடிக்கப்பட்டது. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரர் இந்த நாளிலே பலிபீடத்தின் மீது சர்வாங்க தகன பலிகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நினைவு கூர்ந்து இந்த நல்ல நாளிலே கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலே தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடுகிறார்கள். இந்த வீதி அகலமாய் இருக்கிறது. திரளான ஜனங்கள் இந்த வீதிக்கு கூடி வந்தாலும் இந்த வீதியில் எல்லோருக்கும் போதுமான இடவசதி இருக்கிறது. கூடி வந்திருக்கிற ஜனங்கள் எல்லோரும் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தால் ஆலயத்தின் பிரகாரத்திலே இவர்கள் எல்லோருக்கும் போதுமான இடம் இருக்காது. சாலமோனுடைய காலத்திலே ஆலயத்தின் மண்டபம் பெரிதாய் கட்டப்பட்டது. இப்போது அந்த ஆலயம் புதுப்பித்து கட்டப்பட்டிருக்கிறது. மண்டபத்தின் அளவோ முன்பு போல பெரிதாய் இல்லாமல் சிறிதாய் இருக்கிறது. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள்
ஆலயத்தின் வாசலிலே பலிகளை செலுத்துகிறார்கள். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுவது ஆகிய காரியங்கள் எல்லாமே ஊழியத்தின் ஒரு பகுதி. இந்த ஊழியத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் செய்ய வேண்டும் என்னும் நிர்பந்தம் எதுவும் இல்லை. ஊழியத்தை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். 7ஆம் மாதம் முதல் தேதியிலே ஜனங்கள் எல்லோரும் இஸ்ரவேலுக்கு வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து அங்கே கூடாமல் அவர்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடுகிறார்கள். எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே கர்த்தரும் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் எருசலேமிலே வந்து கூடுமாறு யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. அவர்கள் எல்லோரும் மனப்பூர்வமாக சுயாதீனமாக ஒருமனப்பட்டு அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அநேகராயிருந்தாலும் அவர்களுடைய ஆவி ஒன்றாயும் ஒருமனப்பட்டும் இருக்கிறது. இந்த பண்டிகை நாளிலே எருசலேமுக்கு புருஷர்கள் மாத்திரம் என்று கூடி வராமல் அவர்களுடைய ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூடி வந்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் ஏராளமான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாயிருப்பார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை உபதேசம் பண்ண வேண்டும். அவர்களுடைய சிறு பிராயத்திலேயே அவர்களுக்கு ஆவிக்குரிய பயிற்சியை கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் எருசலேமிலே கூடி வந்திருக்கும் போது அந்த சபையாருக்கு எஸ்ரா தலைவராக இருக்கிறார். அவர்கள் வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எஸ்ரா ஒரு வேத பாரகர், அவர் ஒரு ஆசாரியர். அவருக்கு மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நல்ல பயிற்சி இருக்கிறது. ஆகையினால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று ஜனங்கள் எஸ்ராவிடம் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரம் 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வருகிறார். எஸ்ரா கூடியிருக்கிற ஜனங்களுக்கு மோசேயின் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறார். வேத பாரகனாகிய எஸ்ரா பிரமாணத்தை வாசிப்பதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நிற்கிறார். ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள். எஸ்ரா அவர்களுக்கு முன்பாக வந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறார். அங்கே புருஷர்களும் ஸ்திரீகளும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டு அறியத்தக்க மற்றவர்களும் கூடி வந்திருக்கிறார்கள். எஸ்ரா அவர்களுக்கு முன்பாக மோசேயின் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறார். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கிறார்கள். எஸ்ரா ஜனங்களுக்கு கர்த்தருடைய வாயாக பயன்படுகிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு முன்பாக வாசிக்கிறார். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் முன்பாக மரத்தால் செய்யப்பட்ட பிரசங்க பீடத்தின் மேல் நிற்கிறார். அவர் சகல ஜனங்களும் காண நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரசங்க பீடத்திற்கு போகும்போது தங்கள் கைகளில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். 2 நாளாகமம் 17:9. எஸ்ரா சகல ஜனங்களும் காண மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறக்கிறார். அவர் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். எஸ்ரா வண்டையில் அவருக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாயாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவருக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதனாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நிற்கிறார்கள். எஸ்ராவுக்கு பக்கத்தில் 13 ஆசாரியர்கள் நிற்கிறார்கள். எஸ்ரா வேத புஸ்தகத்தை திறந்தபோது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்று தங்கள் கைகளை குவித்து ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். எஸ்ரா மிகுந்த பயபக்தியோடு எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறக்கிறார். எஸ்ரா மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் வாசிக்கிறார். ஒருவேளை எஸ்ராவோடு கூட இருக்கிறவர்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிப்பதில் அவருக்கு உதவி செய்திருக்கலாம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களும் அதை பிரசங்கம் பண்ணுகிறவர்களும் தீர்க்கமாக வாசிக்க வேண்டும், தெளிவாக பிரசங்கம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு புரிந்தால்தான் அதன் அர்த்தத்தை நம்மால் மற்றவர்களுக்கு சொல்லி
அதை அவர்களுக்கு விளங்க பண்ண முடியும். பிரசங்கிக்கிறவர்களுக்கே வார்த்தையின் அர்த்தம் தெரியவில்லை என்றால் அவர்களால் தீர்க்கமாய் பிரசங்கம் பண்ண முடியாது. கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தமானது. பரிசுத்தமானது எதையும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு வார்த்தையையும் ஊழியத்தையையும் அசட்டை பண்ணுகிற குணம் இருக்கக்கூடாது. வசனத்தை வாசித்தால் அந்த வசனத்திற்கு அர்த்தம் சொல்லி நாம் வாசித்ததை ஜனங்களுக்கு விளங்க பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அதற்கு அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். எஸ்ரா மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லோருக்கும் முன்பாக திறந்தபோது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். எஸ்ரா கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக வாசிக்கிறார். அப்பொழுது யெசுவா, பானி, செரபியா, யாமின், அக்குப், சபதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியர்களும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணுகிறார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நிற்கிறார்கள். லேவியர் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை விளக்கி கூறி அவர்கள் புரியும் விதத்தில் உபதேசம் பண்ணுகிறார்கள். இதனால் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின் மெய்ப்பொருளை புரிந்து கொள்ள முடிகிறது. லேவியர்கள் தாங்கள் வாசித்ததை ஜனங்களுக்கு விளங்க பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை கூறவில்லை. நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருப்பதை அவர்களுக்கு விளக்கி கூறுகிறார்கள். வேத வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் சத்தியத்தை மட்டுமே நாம் அவர்களுக்கு விளக்கி கூற வேண்டும். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமானோர் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள். எஸ்ரா வாசிப்பது அவர்கள் எல்லோருடைய செவிகளிலும் ஒருவேளை கேட்காமல் இருந்திருக்கலாம். அவர்களில் ஒரு சிலர் தூரமாக நின்று கொண்டிருக்கலாம். எஸ்ராவோடு கூட இருக்கிற லேவியர்கள் வாசிக்கப்பட்ட நியாயப்பிரமாண வார்த்தைகளை ஜனங்களுக்கு விளங்க பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. லூக்கா 4:20. எஸ்ராவுக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் எழும்பி நிற்கிறார்கள். அவர்கள் அவருக்கும் வாசிக்கப் போகிற கர்த்தருடைய வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்கும் வண்ணமாக எழுந்து நிற்கிறார்கள்.